அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன மேடம், நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீமாவது சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா. எனக்கு தெரியும் உங்களோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு. சரி, நீங்க வேணா வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி தரேன். ஜோசியரை வச்சு நீங்க தானே டிராமா பண்ணீங்க காசு கொடுத்து. அதனாலதான் ஐஸ்கிரீம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காசு கொடுத்து தானே கூட்டிட்டு வந்தீங்க. இல்ல மேடம், அவர் உண்மைதான் சொன்னாரு மேடம். நீங்க ராசியான பொண்ணுதான். யாரு? நான். நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல அவ்வளோ நல்லது நடந்துச்சு மேடம். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என் அப்பா இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க இறங்கி ஓட்டு கேட்டதுனாலதான் மேடம். எல்லாம் உங்களோட ராசி தான் மேடம். நீங்க பேச்ச மாத்தாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ஜோசியருக்கு நீங்க தானே பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா மேடம், நான் அவருக்கு பணம் கொடுத்துதான் உங்களை பத்தி நல்ல விதமா சொல்ல சொன்னேன் மேடம். ஆனா மேடம், அவர் பணம் வாங்கவே இல்ல. அவரே தான் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாரு மேடம். அது உங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இல்ல, லட்சுமி அத்தைக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாரு. அம்மாவுக்கா? எப்படி? அப்புறம் என்ன மேடம், இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ராசி இல்லாதவனு குத்தி குத்தி காட்டுறாங்க மேடம். ஏதோ ஒரு கோவத்துல அவசரப்பட்டு நீங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அத்தை ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நீங்க போனா இன்னும் கஷ்டப்படுவாங்க மேம். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன் மேடம். மனுஷங்களை மாத்துறதுக்கு சரியான ரூட்டு தோ சாமி தான். எதை அவங்க தீவிரமா நம்புறாங்களோ அந்த ரூட்ல போய் அடிச்சோம்னா ஈஸியா சரண்டர் ஆயிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க மேம், இனிமே உங்களுக்கு நம்ம வீட்டுல ராஜ மரியாதை தான். ஹாப்பி தானே நீங்க? நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க. ஏன்னா எங்க வீட்டோட கேப்டனே அப்பா தான். அவரே உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டாருன்னா உங்களை கேட்காம அவர் இனிமே ஒரு காரியம் கூட பண்ண மாட்டாரு.